ஹாய், வெல்கம் டு கவிதா ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஃபுல் சில்வரில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போது இங்கே கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நான் முன்னாடியே வந்து கார்பன் பேப்பரை வச்சு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டேன் நான். இப்போ நம்ம போட்டுட்ட பிறகு ஃப்ரேமில் ஏற்றுனதால் கர்வாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ட்ரேஸ் பண்ணதால் அந்த இது மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து 2 லைன் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இது வந்து கர்தானா பீட்ஸ், ரொம்ப ஸ்மால் சைஸு. இப்போ இந்த பீட்ஸை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒயிட் கலரில் த்ரெட் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எதுக்குன்னா, இப்போ நான் வந்து துணி கலரில் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன்னா அந்த கர்தானா பீட்ஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால வயலட் கலரில் தெரிய ஆரம்பிக்குது. அதனால் ஒயிட்டே நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து கர்தானா பீட்ஸை ஒன்றா கொஞ்சம் தள்ளி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான். இப்போது இது ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கர்தானா பீட்ஸ்லேயே கொஞ்சம் வந்து மிடில் சைஸு, இந்த சைஸ் வந்து கொஞ்சம் நார்மலான சைஸ் தான். அதாவது ரொம்ப பெருசோ இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லை, நடுவில் இருக்கிற சைஸு. இப்போ இந்த பீட்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கும் நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் நான். மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து வி ஷேப் வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறேன், மற்ற 2 ஸ்டிச்சு கொடுக்குறேன் ஒரு எண்டுக்கும். இந்த மாதிரி வி ஷேப் வர மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் நான். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது வந்து அந்த லைன் வந்து இப்போது டீப்பாக போகுதுன்னா கர்வாக போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் க்ராஸாக அப்படி இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பார்க்குறப்போ கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கோங்க கரெக்டாக. அதனால தான் நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்ட பிறகு தான் நம்ம வந்து ஃப்ரேமில் ஏற்றணும். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டும் வந்து கர்தானா பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்மால் சைஸ் இதை வந்து நான் வந்து 3 வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா கேப்பில் வந்து கர்வாக போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லைங்களா, அதனால் நான் வந்து 3 ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு சரி த்ரெட் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். ஒயிட் கலர் பென்சில் வச்சு தான் நான் வந்து ட்ரேஸ் எடுத்தேன் நான், அப்போ தான் நல்லா தெரியும். இப்போது இதுக்கு உள்ளே வந்து நான் வந்து மிடில் சைஸு கர்தானா பீட்ஸும் ஒரு பேர்ல்ஸும் வச்சு 3 நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு லீஃபுக்கும் சென்டரில் ஒன்று, ஒரு பீட்ஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் வந்து லாக் கொடுக்குறேன் நான். அப்புறமா இந்த பக்கமாக ஒரு இதுவும் அந்த பக்கமாக ஒரு இதுவும், மற்ற வந்து 3 பீட்ஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் நான். எல்லாத்துக்கும் லாக் போட்டுட்ட பிறகு முடிச்சிட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இந்த லைனோட அளவு பார்த்திங்கன்னா ஸ்கேலோட அளவு தான் இது வந்து. நான் வந்து ஸ்கேலை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் வந்து ட்ரேஸ் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு நான் வந்து ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இப்போது இங்கே 1 இன்ச்சு எடுத்திருக்கேன்னா இந்த சைடில் வந்து அதே இதில் சின்னது இருக்குங்களா, அந்த இது வச்சு 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதாவது சந்து புள்ளி கோலம் மாதிரி தான், ஆனால் எல்லாத்துக்குமே 1 இன்ச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நான். இப்போது இந்த இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, சரி த்ரெட்டு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், செயின் ஸ்டிச் போடுறேன். அதில் வந்து எங்கெங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துலலாம் வந்து நான் வந்து பேர்ல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதே பேர்ல்ஸ் சைஸாக இதே மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் நான். எல்லாத்துக்கும் இப்படி தான். இது முடிச்சிட்ட பிறகு ஃபுல்லோட லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.